ஹலோ மக்களே 263வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா பிராங்கி இங்க இருந்து உடைச்சிட்டு அங்க பக்கம் போயிட்டான். எல்லாரையும் தனியா கூட்டி போயிட்டான். ரோபின் வந்து நான் ஓடலாம் விரும்பலன்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன ரோபின் நீ பண்ற? எங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும். யார் பத்தி நீ கேட்க தேவையில்ல. அவன் பஸ்டர் கால அனுப்புனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ப்ளூனோ வந்து டோர் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி வேற லெவலா சாஞ்சி பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். டெம்பஸ்ட் கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் சாஞ்சிய. அடிச்சட்ல சாஞ்சி ஏர்ல பறந்து போய் கீழே விழலான்னு போய்கிட்டு இருக்கான். சாஞ்சின்னு சொல்லிட்டு சோகி கிங்கு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் எங்க இருந்து வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்பு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோகிக்கு வேறலாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம பண்ணாதான் சொல்றாரு ரோபின். சடனா பார்த்தா முன்னாடி மறைஞ்சு போயிட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா பின்னாடி டோர் ஃப்ரூட் போட்டு பின்னாடி போயிட்டு திரும்பி பின்னாடி இருந்து இன்னொரு டோரை ஓபன் பண்ணிட்டு வரான். உசப்பு மிரண்டான். எங்க இருந்துடா இவன் வந்தான்னு சொல்லிட்டு உடனே பிராங்கி தான் கட்டுறாங்க. ப்ளூனோ தொலைஞ்சு போயிட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். அவன் ஒன்னும் தொலைஞ்சு போலடா. அவன் டோரை ஓபன் பண்ணி அந்த டோருக்குள்ள போயிருக்கான். அது ஏர் டோர்னு சொல்றான். அவன் இது வந்து டோர் ஃப்ரூட்டோட பவர்டா. அவன் ஏர் மூலமா திறந்து போயிருக்கான். அது மாதிரி அவங்களும் எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ராபினை விடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். இன்னொரு பக்கம் அயன் பாடின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். அவன் டே உன்னோட அட்டாக்ல ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்றான். தூக்கி போட்டு ஒரு அடி அடிக்கிறான். டே நிப்பாட்றான்னு சொல்லிட்டு ப்ளூனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எங்கேயும் ஓட போறதில்ல, அவங்களை இதோட விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அவங்க தான் எங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, நாங்களும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளூனோ கேட்கறான். சரி வா நம்ம முதல்ல இங்க இருந்து போயிருவோம், எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்றாவா. நில்லுன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப்பு. ஒன்னும் பிரச்சனை இல்லை ராபின், எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோகி கிங்கு. இன்னமும் சில விஷயத்த நீ ஒழிச்சுதானே வச்சுக்கிட்டு இருக்க, அது எனக்கு தெரியுதுன்னு சொல்றான். என்னன்னாலும் பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம் சொல்றான் அவன். ஆனா நாங்க ஒரு பைரட்டு, ஒரு குரூப்புக்குள்ள நீ வந்துட்டீனா கேப்டனோட பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயுமே போக முடியாது. நீ லூஃபிய நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சொன்ன உடனே முழிக்காவா அப்படியே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பிறந்த ஊர் வந்து ஒஹாரா. அந்த ஊரை இப்படிதான் அழிச்சு கொண்டிருப்பாங்க எல்லாத்தையுமே. அதை பத்தி அப்படியே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா ப்ளூனோ ஒரு அடி அடிக்கிறான். உசபு செதறிட்டான். ஆனா ரோபின் இதெல்லாம் கேட்காம அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கா. டேய் நிக்கோ ரோபின்லாம் உங்க பேச்ச கேட்க போறதுல, அப்படி கேட்டானா அக்ரிமெண்ட் உடஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ப்ளூனோ. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா வந்து அவங்க பேச்ச கேட்கலன்னா அவளுக்கு ஆல்ரெடி இந்த பஸ்டர் காலை பத்தி தெரியும். சில ஐலண்டை வந்து நாங்க இந்த மாதிரி பஸ்டர் காலை வச்சு கொன்னதெல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன். இந்த பஸ்டர் கால் வந்து நேவியால வந்து பண்ணப்பட்டதுடா. அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்சது ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தை நிக்கோ ரோபின்னு சொல்றான் அவன். அந்த பஸ்டர் கால் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 5 வைஸ் அட்மிரலும் 10 பேட்டில் ஷிப்பும் ஒரே இடத்துக்கு போகும்னு சொல்றான். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச சம்பவம். ஆனா இன்னும் அவன் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டு தாண்டா இருக்கும் அந்த பஸ்டர் காலை பத்தின்னு சொல்றான். அவன் வந்து நீங்க என்ன சொன்னாலும் அவன் கூட வரப்போறதுலடா. ஏன்னா அவன் கூட வந்தா நாங்க வந்து முகிவரா மேல பஸ்டர் காலை போட்டோம்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அந்த பஸ்டர் காலை பத்தி அவ பயந்து தான் போறான்னு சொல்றான் ப்ளூனோ. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ப்ளூனோ. ஏன்டா நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். டே எல்லாத்தையும் இந்த நாட்டினோட நீதிக்காண்டி தான்டா பண்றோம். ஒரு பொண்ணோட சிம்பத்தியை ஒண்ணு இது எதுவும் மாத்திராதுன்னு சொல்லிட்டு டோர் ஃப்ரூட்டை தாண்டிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு கிக் பண்றான் அந்த டோரை. ஆனா அந்த டோர் அப்படி மறைஞ்சு போயிட்டு ரோபினை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் பிராங்கி கட்டுறாங்க. இவனடா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. ரோபின் சீக்கிரம் உன்னோட சீட்ல போய் உட்காரு, நம்ம என்னிஸ்லாவிக்கு சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லியிருக்கான். ரோப் லூச்சி போய்கிட்டே இருக்காவா. இங்க என்னடா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி போய்கிட்டே இருக்கான். அவனும் அந்த டோரை தாண்டி தான் போறான். உனக்கு கழிவாக அவங்க 2 பேரும் ஒரே பெட்டியில வச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நம்ம என்னிஸ்லாபி பக்கத்துல வந்துட்டோம், இனிமேல் யாரும் நினைச்சாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேருமே கிரிமினல் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க கதையை முடிச்சிடணும், அது அவங்களுக்கும் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இதை கலிஃபா அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா அந்த தவளை பாஞ்சு வந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டா லூஃபி கப்பல்ல ஏறி போய் நின்னுக்கிட்டு இருக்கு. டே இங்க எதுக்கடா ஏறணும்னு சொல்லிட்டு லூஃபி தலையில அடி நடிக்கிறான். கொஞ்சம் விட்டா செதறி இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது நடுவில் நின்றுட்டு இந்த கப்பல் சாய பார்த்திருந்திருக்கு. நாங்களே சாஞ்சி ரோபினை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஏன்டா இடையில வந்து சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான் தவளை பக்கத்துல நின்று. என்டா வம்புக்கு வரன்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு லூஃபி சண்டை போடுறான். ஆனா தவளை வேற சண்டை போடுது. லூஃபி நொறுக்கி எரிஞ்சிருச்சு. அது டே என்னடா நடந்துகிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாலி திரும்புறான். இப்போ என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெயின் இடிச்சு கொஞ்சம் லைட்டா பறந்ததுல எல்லாரும் சுருண்டு போய் கிடக்குறானுங்க. என்னடா நம்ம கிங்கு புல்லு தொலைஞ்சு போயிருச்சுடா, எங்கடா போச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சது தனியா போயிருச்சுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் பாலி. இனிமேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கேன். ஹூக்கு அந்த போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இவனடா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஜோரோ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கான். டே ஏகசனா எந்த மாதிரி டைம்லடா நீ வந்தேன்னு சொல்லிட்டு, டே ஏகசனா எந்த மாதிரி டைம்லடா வந்தேன்னு சொல்லிட்டு குக்கரை பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏகசனா இங்க இதுக்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு ஜிம்னையும் கத்திக்கிட்டு இருக்கா. சரி நீங்க நல்லா இருக்கீங்களா, அது வரைக்கும் போதும் சொல்றா பாட்டி. என்ன நாங்க நல்லா தான் இருக்கமா, என்னிஸ்லாபிக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுகள்லாம் கத்துறாங்க. வாயை மூடிட்டு இருங்கடா, கொஞ்சம் பொறுங்கடான்னு சொல்றா பாட்டி.
கொக்கரோ எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. எட்டர்னல் போல்ஸ் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம், எந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சரி இந்த கடலை போய் நான் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னது நீ எதுக்கு கடலை செக் பண்ண போறன்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி கேட்கறா. என்ன ஒரு நேவிகேட்டர்னு சொல்றான் நாமி. யாக்கசுனா உள்ள வந்து நில்டான்னு சொல்லிட்டு பாட்டி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை யாக்கசுனா கையை தூக்கிருச்சு ரிப்பீட்னு சொல்லிட்டு பாஞ்சு குதிச்சுட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்காது. டே நீ நல்லா தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கொக்கர பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. வேணுக்குனே தான் அந்த கப்பல்ல ஏறினியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை சிம்னி முடிக்கா என்ன யாக்கசுனோட பாட்டி பேசுறாங்க தெரியும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்னியை பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் சோற கட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னத்தடா வெளியே எட்டி பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து ஃப்ராகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. டே முகிவரா சோரோ எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுங்க பின்னாடி கத்திக்கிட்டே வரானுங்க. டே ஒரு பெரிய தவளை வந்துச்சு, அதுல நம்மளோட இது வந்து கரண்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. வாங்கடா நம்ம நண்பன் பிராங்கியை காப்பாத்த போவோம், நம்ம பிரதரை காப்பாத்து போவோம், எண்ணிஸ்ல போய் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இவனுக்கு சோடமும் கோமரையும் இறக்கி களத்துல இறக்கி போய்கிட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா டே ஆப்போசிட்ல இன்னொரு ஏதோ பெட்டி வருடா, அதை அடிக்க தயாரா இருங்க, அது எதுக்கு வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே நாங்க பிராங்கி ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம்டா, யார்டா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி தான். பிரிங்க் ஐப்ரோ யாரா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சிபி எனக்கு என்னிஸ் லாபில இருந்து கால் வந்திருக்கு, எல்லாம் நல்லபடியா போதான்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போகுது, நாங்க அந்த 2 கிரிமினலையும் சீக்கிரம் தூக்கிட்டு வந்துரும் சொல்றா கலிஃபா. ஆல்ரெடி நாங்க வந்து எல்லைக்குள்ள வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் சொல்றாங்க. சரி உங்க ரிட்டர்னுக்கு தான் நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு இப்ப தான்டா வரோம், என்னிஸ் லாபிடா இதுக்கு இரவே கிடையாதுன்னு சொல்றான் லூச்சி. இங்க பார்த்தா பிராங்கி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். பிராங்கிக்கும் தகவல் தெரிஞ்சிருச்சு, என்னது அவன் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு. ஆமாடா நான் அதை தான் கேள்விப்பட்டேன்னு சொல்றா ரோபின். ஏன்னா ஐஸ்பர்க் உயிரோட இருக்குது, அவனுக்கு இப்பதான் விஷயமே தெரிய வருது. ஸ்டூபிட் பெர்க் நல்ல வரடா நீ உயிரோட இருக்க, நீ செத்துட்டு நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிபி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் செத்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நீனும் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்றா ரோபின். என்ன நீ எல்லாத்துலயும் ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்ட, மென்மையா நடந்துக்கிட்ட, யார் நீன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அமைதியாவே இருக்காவா. உடனே வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், பிராங்கி இப்ப கவர்மெண்ட்டுக்கு தேவை 2 விஷயம் தான், அது நானு அது நீ, அந்த கீ அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. உடனே பிராங்கி சொல்லிட்டு இருக்கான், ஒருத்தியால மட்டும் தான் அந்த ப்ளூ பிரிண்ட் படிக்க முடியும், என் ஒருத்தனால மட்டும் தான் வெப்பனே கொண்டு வர முடியும், அந்த 2 வரையும் அவங்க கையில புடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான் பிராங்கி. அந்த பவர் மட்டும் வந்துச்சுன்னா அந்த உலகத்தையே சம்பிக்க வச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பைரட் எராக்கே வந்து முடி வந்து சேர்ந்துருன்னு சொல்றான் பிராங்கி. அந்த பைரட் எரா கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு அவனுக்கு பவர் ஆயிருவானுங்க, நீ அதை மட்டும் பாத்துக்கிட்டே இருந்து சொல்றான் பிராங்கி. இந்த எங்களோட மாஸ்டர் வந்து ப்ளூ பிரிண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எங்க கையில விட்டுட்டு போனாரு, அதான் ஃபியூச்சர் கையில விட்டாருன்னு சொல்றான் பிராங்கி. இங்க இருந்து நீ எப்படியே தப்பிக்க பாரு, முகிவரா மாதிரி ஒருத்தன் கூட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. அது முடியாது, ஏன்னா அவங்கள ஆல்ரெடி நான் காயப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றாவா. இல்ல ஒன்னு அவங்கள காயம்லாம் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி. இந்த கவர்மெண்ட் சொல்லுச்சு நீ உயிரோட இருக்கதே ஒரு பாவம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எது உண்மைலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் பாவமும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு சொல்றான் அவன். உன டாம் சொன்னதை தான் யோசிச்சு பாக்குறான். டே ஒரு ஷிப்பு வந்து நல்லதுக்கு யூஸ் பண்றோமா கெட்டதுக்கு யூஸ் பண்றோமாடா, அது யூஸ் பண்றவன் கையில தான்டா இருக்கு, ஆனா நம்ம அந்த ஷிப்பை கிரியேட் பண்ணதுல நம்ம பெருமாடைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருந்திருப்பாரு. இந்த உலகத்துல அவ இருக்கு வந்து பெரிய பாவங்கிறது லூச்சி சொன்னதை ரோபின் யோசிச்சு பாக்குறா. அதை அவன் இப்படி திரும்பி பிராங்கி சொல்றான், நீ இருக்கிறது ஒன்னும் பாவம்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இங்க திரும்பி லூஃபியை தான் காட்டுறாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கான் ஒரு பக்கம். கொக்கரை படிக்கிட்டு இருக்க, என்னடா அவன் உடம்புல ஃபுல்லா இவ்வளவு காயமா இருக்கு, ஏன்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி போன நீ இன்னும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கொக்கரை பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சீ ட்ரெயினை டெய்லி வந்து மோதி மோதி உன்னோட சேலஞ்சு நீ பண்ணிக்கிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி. என்னன்னு பார்த்தா எப்படியாச்சும் சீ ட்ரெயினை கவுக்கணும் சொல்லிட்டு டெய்லி முன்னாடி வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா டாமோட பவர் வந்து அந்த சீ ட்ரெயினை நிப்பாட்டவே முடியல. இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் இவ்வளவு நாள் நீ முன்னாடி இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா. உன்னோட மாஸ்டர் கிரியேட் பண்ணதை நினைச்சு தானே நீ இவ்வளவு நாள் வந்து நின்னுக்கிட்டு இருக்க, உன்னோட மாஸ்டரோட ரிசல்ட்டை பாருடா, அது மாதிரி உன்னோட ரிசல்ட்டை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. டே உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சிருக்கேடா பிராங்கி, நம்ம டாமு கூட வேலை பார்த்தாம்ல, அவனை தேடி தாண்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றா கொக்கரா பாட்டி. என் கூட வாரியான்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது. இந்த கதையெல்லாம் லூஃபி கேட்டுக்கிட்டே இருக்கான். டே முகிவரா நம்மள்ட்ட இன்னொரு காமரேடு வந்துட்டான்னு சொல்லிட்டு கொக்கரா பாட்டி சொல்றா. சரி மான்ஸ்டர் கிரானி உண்மையில நீங்க வேறலன்னு சொல்றான் லூஃபி. ஆமா இது தவளையா என்னது அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றா பாட்டி. கொக்கரா பாட்டி நான் 8 o'clock டைரக்ஷன்ல ஒரு நல்ல இதை பார்த்துட்டேன், அந்த டைரக்ஷன்ல போனா வெதர் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் நாமி. சரி அந்த பக்கம் போலான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தவளை இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்னிஸ் லாபிக்குள்ள வந்து CP9 வந்து இறங்கிருச்சு. டே எல்லாரும் இவங்களை வந்து மறையவே அலைங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிராங்கி வெளியே வரலே நேவிக்காரன் தலையை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பாத்துருக்கா அவன் கொண்டு எரிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் எப்பவும் போல கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு லூச்சி போய்கிட்டே இருக்கான். டே இவங்க தான்டா CP9 சொல்லிட்டு பாக்குறாங்க. இது கட்டி ஃபிளேம், இது நிக்கோ ரூபின் தானே சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மெயின் கேட்டை திறங்கடா சொல்றாங்க. CP9 வேறலாம் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவன் அப்படி நடந்து வரான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். என்னிஸ்ல போய் பாக்கே பயங்கரமா இருக்கு. என்னதுடா இது வாட்டர் ஃபால் தனியா நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். டே இந்த ஐலண்ட் எங்கடா அந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட எபிசோட் அதுக்கடுத்த எபிசோட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க. See you, bye.